வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பேங்கிங்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஆர்ஆர்பி கிளர்க்ல கேட்ட கொஸ்டின் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகே, இந்த சம்ல என்ன ரேஷியோ, அதாவது இங்க ஒரு டிஐ கொடுத்துருக்காங்க. இதுல கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், ஃபீமேல் அண்ட் மேல் ரெண்டு பேத்துக்குமான டேட்டா கொடுத்துருக்காங்க. அதை வச்சு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் மேல். மேல்ல இருக்க பி அண்ட் டியோட டோட்டல் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ மேல் இருக்க பி அண்ட் டி இவங்கள இருக்க டேட்டா எவ்வளோ, அவங்க டோட்டல் நம்பர் எவ்வளோ, அண்ட் டுகெதர் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஏ அண்ட் சி. ஏ அண்ட் சில ஃபீமேல் அப்படின்னு இருக்கிறது ஏ பிளஸ் சி. இவங்க ரெண்டு பேத்துக்குமான ரேஷியோ தான் என்னன்னு கேட்குறாங்க. இதோட ஓவரால் என்ன, இதோட ஓவரால் என்ன, இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ பி அண்ட் டிங்கிறதுல எவ்வளோ எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது, எவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்கிறத பார்க்கலாம் மேல்ல. ஓகேவா? அப்போ மேல்னா ப்ளூ கலரு. இதுல பியோட டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ இருக்காங்க, பில இங்க 100ன்னு இருக்காங்க. ஓகே, 100. டில எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ கலர் அப்படிங்கிறதுல 70 இல்லையா? அப்ப 70 பீப்புள்ஸ் இருக்காங்க. ஓகே, அடுத்தது அதே மாதிரி ஃபீமேல்ல எவ்வளவு பர்சன்ஸ் இருக்காங்க ஏ அப்படிங்கிறதுல பாக்குறோம். ஓகேவா? ஃபீமேல்ல ஏல எவ்வளவு பேர் இருக்காங்க, 60 மெம்பர்ஸ் இருக்காங்க. அடுத்தது அதே மாதிரி ஃபீமேல்ல சி, ஃபீமேல்ல சி அப்படிங்கிறது எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 90. ஓகே, இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான ரேஷியோ தான் என்னங்கிறத கேட்குறாங்க. ஓகே, அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 170 அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்னன்னு கிடைக்கும், 115 கிடைக்கும். ஸோ இதோட ரேஷியோ காமன் டிவைசரால டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 17:15 கிடைக்கும். அப்போ 17:15 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, total number of female A is what percentage more or less than that of male ஓட C. அதாவது C மேல்ல Cங்கிற வில்லேஜ்ல எவ்வளோ, Cல எவ்வளோ மேல் இருக்காங்களோ அதை கம்பேர் பண்ணி என்ன பர்சன்டேஜ் ஏல ஃபீமேல்ஸ் எவ்வளோ இருக்காங்கிறது பர்சன்டேஜா கேட்குறாங்க. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, மேல் அதுல Cங்கிற சில எவ்வளவு பேர் எடுத்திருக்காங்க அண்ட் ஏல ஃபீமேல் மோர் ஆர் லெஸ் தென் அப்படின்னு இருக்காங்க. மோர் ஆர் லெஸ் தென்னா ரெண்டு பேத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா அப்பதான் தெரியும் யார் அதிகம் யார் கம்மின்றது. யாரோட கம்பேர் பண்றாங்க, சின்ற வில்லேஜ். அப்ப மேல்ல சி எவ்வளோ, இதுக்கான பர்சன்டேஜ் தான் என்னங்கிறத கேக்குறாங்க. அப்ப மேல் சில மேல் கவுண்ட் எவ்வளோன்னு பாக்குறோம். சில மேல் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்காங்க, 50. சில மேல் அப்படிங்கிறது 50 அண்ட் ஏல ஃபீமேல் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு இருக்காங்க, 60 மைனஸ் மேல், அப்ப இங்க 50 இன்ட்டு 100. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 10 டிவைடட் பை 50 இன்ட்டு 100ன்னு கிடைக்கும். அப்போ 50யும் இதுவும் கேன்சல் பண்ணோம்னா 2ன்னு கிடைக்கும். அப்போ ஈக்குவல் டு 20%. அப்போ 20% தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இதுல என்ன சொல்லுதுன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் இன் ஏன்ற மேல்ல ஏ எவ்வளோ எடுத்திருக்காங்க, மேல்ல ஏ. அப்ப மேல் அப்படிங்கிறது ப்ளூ கலர், அதுல ஏ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 80. ஓகே, அடுத்தது how many more or less than that of total number of female in D. ஃபீமேல் Dன்றதுல ஃபீமேல் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். Dல ஃபீமேல்ஸ் எவ்வளோ, ஃபீமேலுக்கானது இங்க இருக்கு இல்லையா? அப்ப எவ்வளோ இருக்கு இங்க 80. இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்ப இங்கேயும் 80 இங்கேயும் 80, ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா என்னன்னு கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the total number of male in E is 20% more than that of B. அதாவது Bல இருக்கிற வில்லேஜ்ல இருக்கிற மேலோட கவுண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஈன்றவன் 20% அதிகமா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்ப பின்னு எடுத்துக்கிட்டோம், இங்க ஈன்னு எடுத்துக்கிட்டோம். பில இருந்து இ எவ்வளவு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, 20% அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பின்றது எவ்வளவு பர்சன்ட்ங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? மேலோட கவுண்ட் தானே கொடுத்துருக்காங்க.
மேலோட கவுண்ட் தானே கொடுத்துருக்காங்க. அப்ப மேல் பில எவ்வளவு இருக்காங்கிறது தெரியும் இல்லையா? அப்ப பின்றதுல எவ்வளவு மேல் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 100. ஓகே, அப்ப 100ல இருந்து 20% அதிகமா அப்படின்னா இங்க எவ்வளவு இருப்பாங்க? 120 இருப்பாங்களா? 120% தான் ஈன்ற வில்லேஜ்ல இருக்க மேலோட கவுண்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் மேல் இன் டி அண்ட் இயோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. டி அண்ட் இ அதுல இருக்கவங்களோட ரேஷியோ எப்படி இருக்கு அப்படின்னா 5:3ங்கிற ரேஷியோல இருக்கு ரெஸ்பெக்டிவ்லி. தென் த ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேலோட டோட்டல் என்னங்கிறத கேட்குறாங்க. ஈன்ற வில்லேஜ்ல மேல் அண்டு ஃபீமேலோட டோட்டல் என்னங்கிறது தான் கொஸ்டினா கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப இதை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? ஈன்ற வில்லேஜ்ல இருக்கிற மேலோட கவுண்ட் 20% அப்படின்னா மீதி இருக்கிற 80% தான் யாரா இருப்பாங்க? இருக்கிற ஃபீமேல்ஸ் இருப்பாங்களா? இங்க ஃபீமேலோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல இந்த 3 பார்ட்ங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இந்த இடத்துல 20 அப்படிங்கிறது மோர் தென்னா அப்ப இங்க இருக்கிறது 80 தானே இருக்கும். அப்ப 80ல 5ங்கிற என்ன 5 தான் 80 அப்படின்னா இன்ட்டு 3 என்னங்கிறத கண்டுபிடிக்கலாமா? அப்ப இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 1 டைம்ஸ் இது 6 டைம்ஸ்னு வரும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 148ன்னு கிடைக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க? மேல் அண்ட் ஃபீமேல். அப்ப மேலோட கவுண்ட் 120 அப்படின்னாலும் ஃபீமேலோட கவுண்ட் இங்க 48. ஏன்னா 16 × 3 அப்படிங்கிறது 48. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 16 × 48. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா மேல் அண்ட் ஃபீமேலோட டோட்டல் கிடைச்சிருமா ஈன்ற வில்லேஜ்? அப்போ 120 + 48 எவ்வளவு கிடைக்கும்? 168ன்னு கிடைக்கும். அப்போ 168 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஈன்ற வில்லேஜோட டோட்டல். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் மேல்ஸ் இன் ஆல் 4 towns. அதாவது 4 டவுன்லயும் இருக்கிற மேலோட டோட்டல் ஆவரேஜ் என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. அப்ப என்ன தெரியணும்? டோட்டலா எவ்வளோ மேல் இருக்காங்க, அவங்க எத்தனை பர்சன்ஸ் அங்க கொடுத்துருக்கிறது ABCD அப்படிங்கிறது 4 டவுன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 டவுன்ல இருக்க மேல கவுண்ட் பண்ணி 4ஆல டிவைட் பண்ணணும். அப்ப பண்ணலாமா? கொடுத்துருக்க வில்லேஜ்ல மேலோட கவுண்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்க 80 இருக்கு, இங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 100. அப்படின்னா 180 + 80 அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 260. 260 இங்க ஒரு 50 அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 310. 310 பிளஸ் இங்க என்ன இருக்கு? 17 இருக்கா? அப்ப 380 அப்படின்னு கிடைக்கும். 380 அப்படிங்கிறது தான் டோட்டல் வேல்யூ. அப்ப 380 டிவைடட் பை 4ங்கிறது தான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான வேல்யூ. ஸோ இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 இங்க 6 சாரி இங்க 6ன்னு வரும். 316ங்கிறது கிடைக்கும். ஏன்னா 4 பேரோட வேல்யூவையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 316 கிடைக்கும். இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 9 டைம்ஸ் இந்த 0 அப்படியே வரும். அப்ப 90 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆவரேஜ். 90 எங்க இருக்க? ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் மேல் இன் ஆல் 4 டவுன். 4 டவுன்லயும் இருக்கிற மேலோட ஆவரேஜ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 4 டவுன் அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப 4ஆல டிவைட் பண்ணணும். ஆவரேஜ் அப்படின்னா 4 டவுன்லயும் இருக்கிற பர்சன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியணும். மேலோட பர்சன்ஸ் என்னன்னு தெரியணும். அப்ப 4 டவுன்ல இருக்க மேலோட பர்சன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாமா? ப்ளூ கலர்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கு? 80 மெம்பர்ஸ் இருக்காங்க. செகண்ட் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா +100. அடுத்தது தேர்டு மேல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க எவ்வளோ இருக்காங்க? 50. பிளஸ் இங்க எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா இங்க 40, 50, 60, 70. ஓகே, அப்ப இதெல்லாம் கூட்டணும்னா எவ்வளவு கிடைக்கும்? ஆட் பண்ணோம்னா 180 அப்படிங்கும்போது 180, 230 and 300. அப்ப டோட்டலா 4ஐயும் கூட்டினோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்குது? 300ன்னு கிடைக்குது. அப்ப 300 டிவைடட் பை 4. அப்ப இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும்? 7 டைம்ஸ்ன்னு கிடைக்கும் and 5 டைம்ஸ். அப்ப 75ங்கிறது தான் இதுக்கான ஆவரேஜ். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர்.
ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர், ஒரு வெசல்ல மில்க்கும் அண்ட் வாட்டரும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ரேஷியோ 5:2ங்கிற ரேஷியோல இருக்கு. தென் 10 liters ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட் டு த மிக்சர். அதாவது இங்க இருக்கிற டோட்டல் மிக்சர்ல எவ்வளவு லிட்டர் வாட்டர் ஆட் பண்றதா சொல்லிருக்காங்க, 10 லிட்டர் வாட்டரை ஆட் பண்றாங்க. அப்ப வாட்டரோட தான் என்ன பண்ணுவாங்க, வாட்டர் கண்டென்ட் ஆட் ஆகும். அது எவ்வளவுன்னு சொல்லிருக்காங்க, 10 லிட்டர்னு சொல்லிருக்காங்க. ஓகே, அடுத்தது என்னன்னா then the quantity of milk is 20 liter more than that of water. வாட்டரை கம்பேர் பண்ணும்போது மில்கோட ரேஷியோ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 20 liters வந்து more than அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. then the water of find the initial quantity of mixture. அப்போ ஒரிஜினலா அந்த மிக்சர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம், ரேஷியோவை கண்டுபிடிக்கணுமா, அப்ப இது என்ன குவான்டிட்டியில இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 5x அப்படிங்கறதுல இருந்து இதோட டிஃபரன்ஸ் தான் 20 லிட்டர்னு கொடுத்திருக்காங்க. சோ இது அப்ப இதை மைனஸ் பண்ணுனா கிடைக்கிறது தானே இந்த 20 லிட்டர். சோ இதை எப்படி எடுத்துக்கலாம்னா 2x plus 10 equal to 20 லிட்டர் அப்படின்னு எடுத்து, ஏன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, 20 லிட்டர் அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாமா. அப்ப 3ங்கிறது இங்க 3xன்னு கிடைக்கும், இங்க -10ன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு 20. இந்த -10 அந்த போனுச்சுன்னா +10 மாறும். அப்ப 3x is equal to 30 அப்படின்னு இருக்கும். அப்ப xோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும், 10ன்னு கிடைக்கும். ஓகேவா, எக்ஸோட வேல்யூ 10 அப்படின்னா அவங்க என்ன கேட்கறாங்க, இனிஷியலா இருக்க குவான்டிட்டியோட வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. அப்ப 5x இங்க இருக்கும், இங்க 2x இருக்கும். அது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 7x. அப்ப 7 × 10 அப்படின்னா என்ன கிடைக்கும், 70 அப்படின்னு கிடைக்குமா. 70 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா the difference between the marks scored by B and A, B ஓடதும் ஏவோடதும் மார்க் என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸாம் இஸ் 4 அப்படின்னா ஈக்குவல் டு 4, பிங்கிறது தான் பெருசா இருக்கும், ஏங்கிறது தான் கம்மியா இருக்கும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஏ ஸ்கோர்டு 12 less than that of passing mark. பாஸ் மார்க்கை விட 12 கம்மியா இருக்கா அப்படின்னு சொல்லி ஏவை சொல்லியிருக்காங்க. அப்ப பாஸ் மார்க் இங்க என்னன்னு தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். -12 அப்படிங்கிறது கம்மியா எடுத்திருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. ஸோ -12 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஓகேவா, தென் என்ன கொடுத்துருக்காங்க, பி ஸ்கோர்டு 80% ஆஃப் பாஸ் மார்க். பாஸ் மார்க் என்னன்னே தெரியாத பி எடுத்தது, அதுல 80% அப்படிங்கறத எப்படி எழுதலாம், 0.8ன்னு எழுதலாமா. ஓகேவா, ஏன்னா 80%ஓட வேல்யூ எப்படி எழுதலாம், 80 divided by 100ங்கிறத இதையே கட் பண்ணலாம். இதோட 0ங்கும்போது 1 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சோம்னா 0.8ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, அவங்க என்ன கேட்கறாங்க, பாஸ் மார்க் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப பாஸ் மார்க் வேணும் அப்படின்னா இதை விட பெருசா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி இங்க என்ன பண்ணிட்டோம், எழுதிட்டோம். ஈக்குவல் டு இங்க 4ன்றது அர்த்தம். ஓகேவா, அப்ப இது ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாமா. அப்ப 8xன்னு இருக்குமா, 0.8x மைனஸ் x plus 12ன்னு இருக்கும். ஓகேவா, இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0.2ன்னு கிடைக்குமா. 1ல இருந்து 8 போச்சு அப்படின்னு 0.8 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும், 0.2xன்னு இருக்கும். ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்க 4ன்னு இருக்கு, அது இந்தாண்ட போனுச்சுன்னா மைனஸா மாறும். அப்ப இங்க என்னவா மாறும், 8ன்னு இருக்குமா. அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0.2x is equal to 8ன்னு கிடைக்கும். இதுல இருந்து நம்மளுக்கு x மட்டும் என்னன்னு வேணும். அப்ப x மட்டும் வேணும் அப்படின்னா x டிவைடட் பை என்ன நியூமரேட்டர்ல இருக்குது, இந்த போனா டினாமினேட்டர் ஆகும், 2 பாயிண்ட் அப்படிங்கிறது மாறும். அப்ப இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும், ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்கிறதுனால ஒரு 0 ஆட் பண்ணிக்கும். அப்ப என்னன்னு கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ 40 அப்படின்னு கிடைக்கும். அப்ப எக்ஸுக்கு 40 அப்படின்னா நம்மளுக்கு என்ன கேட்கறாங்க, பாஸ் மார்க் தான் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப பாஸ் மார்க் வேணும்னா இதோட இதை என்ன பண்ணிக்கலாம், எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துக்கலாமா. அப்ப எக்ஸுக்கு 40 அப்படின்னா அதோட 12 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பாஸ் மார்க் என்னன்னு தெரிஞ்சிருமா. அப்ப இதோட இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும், 12 அப்படின்னா இங்க 8 28ன்னு கிடைக்கும் இல்லையா. அப்ப 28ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். பாஸ் மார்க் அப்படிங்கிறது ஆப்ஷன் இ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்ற, ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் அண்ட் போட் அண்ட் வாட்டர். போட்டுக்கும் வாட்டருக்குமான ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அப்ப போட்டு அண்ட் வாட்டர் அதோட ரேஷியோ 7:2ங்கிற ரேஷியோல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, தென் ரெஸ்பெக்டிவ்லி த போட் கேன் கவர்டு d கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் இன் 1 hours. அதாவது சம் டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு எவ்வளவு கிலோமீட்டர்னு தெரியாது, அதை டவுன் ஸ்ட்ரீம்ல என்ன பண்றாங்க
கவர் பண்றாங்களா, எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 1 hour எடுத்துக்கிறாங்க. டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பிளஸ் பண்ணுவோமா, அப்ப பிளஸ் அப்படின்னா u பிளஸ் v ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்ப u பிளஸ் v அப்படிங்கிறது 1 hour அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கலாம், அப்ப டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது, டிவைடட் பை என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்பீடு அண்ட் வாட்டர் ரெண்டோட வேல்யூவையும் என்ன பண்ணுவோம், டவுன் ஸ்ட்ரீம்னா ஆட் பண்ணிக்குவோமா. அப்ப வாட்டரோடதையும் அண்டு போட்டோடதையும் ரெண்டு வேல்யூவை என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அப்ப இதுக்கு என்னன்னு கொடுத்துக்கலாம், ரெண்டுமே ரேஷியோன்னு கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ண எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா. அப்ப 7x பிளஸ் 2x ஈக்குவல் டு எவ்வளவு டைம்ல கவர் பண்ணுது அப்படின்னா 1 hours எடுத்துக்கிறதா சொல்றாங்க. ஓகே, அடுத்தது அதே சேம் ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை போட் டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ் அப்ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீம்ல கவர் பண்றதுக்கு அதே டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அதை வந்து மினிட்ஸ்ல கேக்குறாங்க. ஓகேவா, அப்ப அப்ஸ்ட்ரீம்ல கவர் பண்றது சேம் டிஸ்டன்ஸை அப்ஸ்ட்ரீம்ல கவர் பண்ணுது அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை அதோட ஸ்பீட் என்னன்னு பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோமா. அப்ப 7x minus 2 எடுத்துக்குவோம் இல்லையா, 2x ஈக்குவல் டு என்ன டைம்னு தெரியாது, ஸ்டில் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஓகே, இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணி இதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. அதாவது இவங்க கேக்குறது என்னன்னா டைம் தான் என்னன்னு கேக்குறாங்க. டைம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்பீடையும் டைமையும் மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப டைம் வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸையும் ஸ்பீடையும் என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோமா. அப்ப இது ரெண்டையோட அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாமா. அப்ப 7x பிளஸ் 2x ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 9x கிடைக்குமா, டிவைடட் பை 7x மைனஸ் 2x அப்ப என்னன்னு கிடைக்கும், 5x கிடைக்கும். அப்ப எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆயிடும், இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும், 5னா 1 பாயிண்ட், அடுத்தது 4 இருக்கும், 8 டைம்ஸ் கிடைக்கும். ஈக்குவல் டு இதுதான் என்னது, டைம்னு இருக்கு இல்லையா, இதுதான் இதோட டைம். அப்படின்னா இது வந்து என்னதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹவர்ஸ்ல இருக்கு இல்லையா, ஹவர்ஸ்ல இருக்கு. ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க, மினிட்ஸ்ல கேக்குறாங்க. அப்ப மினிட்ஸ்ல வேணும் அப்படின்னா 108ங்கிறத 60ஆல மல்டிபிள் பண்ணும் அப்படின்னா இதுக்கான மினிட்ஸ் என்னன்னு கிடைச்சிரும். ஓகேவா, அப்ப இதையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்க 0 வந்துடும். அப்ப 108 வரும். 1 டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கிறதுனால 0 கட் ஆயிடும். அப்ப 108ங்கிறது தான் மினிட்ஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சமயம் என்னன்னா ஜோயா ஸ்டார்டட் a business and அதாவது 2 பர்சன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல ஜோயான்னு ஒரு பர்சன் அண்ட் ரோய் அப்படின்ற 2 பர்சன் இருக்காங்க. இவங்க ஸ்டார்ட் பண்றது ஃபர்ஸ்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப இவங்களோட டைம் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 12 month. இவங்க ஆஃப்டர் 8 monthக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க, இவங்க ஸ்டார்ட் பண்றதா சொல்றாங்க. ஓகே, அப்ப ஆஃப்டர் 8 month அப்படின்னா எண்ட் ஆஃப் த இயர் 1 இயருக்கு தான் 2 பேருமே பிசினஸ் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும் போது இவங்க எத்தனை மந்த்துக்கு இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 monthக்கு தான் போட்டிருப்பாங்க இல்லையா. ஏன்னா ஆஃப்டர் 8 monthக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க, பிசினஸ்ல இவங்க வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜாயின்ட் த ரோயா join the business double the investment of Zoya. Zoya இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட டபுள் மடங்கு இவங்க என்ன பண்றாங்க, அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. எண்ட் ஆஃப் த இயர் ஜோயாவோட ப்ராஃபிட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, இந்த அமௌண்ட் ஃபைண்ட் த ரோயா. இவங்களோட ப்ராஃபிட் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இதை என்ன பண்ணலாம், இது ரெண்டுமே ரேஷியோல இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணலாமா. இது 4, இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 3 டைம்ஸ்ன்னு கிடைக்கும். அப்ப இங்க 3xன்னு இருக்கும், ஈஸ்ட் இங்க 2x இருக்கும். அப்ப டோட்டலா இருக்கிறது 5x. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஜோயா. அப்ப இவங்களோட ரேஷியோ தான் கொடுத்திருக்காங்க. அப்ப 3x 3 பார்ட் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5583 அப்படின்னா 1 பார்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. அப்ப 1 பார்ட் வேல்யூனா இதுல 1 டைம்ஸ், இங்க எப்படிங்கும் போது 8 1 டைம். அப்ப 1 பார்ட் equal to 1861 அப்படின்னா நம்மள யார கேக்குறாங்க, இவங்களோட ப்ராஃபிட் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப அவங்களுக்கான ரேஷியோ என்ன, 2 தானே இவங்களோட ரேஷியோ. அப்ப 1861ஓட ரோயா அப்படிங்கிறவங்களோட
ரேஷியோவை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இவங்களுக்கான ஆன்சர் என்னங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப 2 and 2ன்னு முடியும். அப்ப 3722 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் அப்படிங்கிறது 66 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதுல 3/4 அப்படிங்கிறது ஒரிஜினல் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள்னு சொல்லிருக்காங்க. அப்போ ஒரிஜினல் சர்க்கம்ஃபரன்ஸ் இதுல 3/4 பங்கு அப்படிங்கிறது தான் ஒரிஜினல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணிக்கலாம், 66 சென்டிமீட்டர்ல இருந்து 3/4 அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா, அப்ப இது இந்தாண்ட போனுச்சுன்னா தலைகீழா மாறும். அப்ப 66 × 4 டிவைடட் பை 3ன்னு எழுதலாமா? அப்ப இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினலா இருக்க சர்க்கம்ஃபரன்ஸ் சர்க்கிள் என்னங்கிறது தெரிஞ்சிருமா? அப்ப இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 88 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது சர்க்கிள் ஆஃப் எ பெரிமீட்டர். அப்ப சர்க்கிளோட பெரிமீட்டர் என்னங்கிறது தெரிஞ்சிரும். ஓகேவா, இது பெரிமீட்டர். சர்க்கிளோட பெரிமீட்டர் அப்படிங்கிறது 88 சென்டிமீட்டர். சர்க்கிளோட பெரிமீட்டர், அதாவது சர்க்கிளோட பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2πr தான் சர்க்கிளோட பெரிமீட்டர். அதே மாதிரி ஏரியா ஆஃப் பெரிமீட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா πr தான் ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா. ஓகேவா, இங்க என்ன கேக்குறாங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்னங்கிறதா கேக்குறாங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படிங்கிறது இங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்னன்னு கேக்குறாங்க. சோ இதுல ரேடியஸ் தனியா ஆறுங்கிறத கண்டுபிடிச்சாதான், ரேடியஸ்ங்கிறது தான் ஆறுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அது என்னங்கிறது கண்டுபிடிச்சாதான் அதுக்கான ஆன்சர் போட முடியும். சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு 2πr 88 சென்டிமீட்டர் அப்படின்னா πr என்ன, இதை ஈக்குவல் பண்ணிக்கலாமா? அப்ப πr என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? ஈக்குவல் டு இந்தாண்ட கொண்டு வந்து ஆரோட வேல்யூ என்னன்னு தனியா கண்டுபிடிச்சா மட்டும்தான், ரேடியஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். சோ என்ன பண்ணிக்கலாம், இதை ஈக்குவல்ட்டா எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா 2πr is equal to 88 சென்டிமீட்டர்னு இங்க இருக்கு. அப்ப ஆர் எல்லாத்தையுமே இந்தாண்ட கொண்டு வந்துடலாமா? ஆரை மட்டும் வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு இந்தாண்ட 88ங்கிறது பையோட வேல்யூ என்ன, 22 டிவைடட் பை 7ஆ? 22 டிவைடட் பை 7ங்கிறது தானே பைக்கான வேல்யூ. ஸோ 22 டிவைடட் பை 7ங்கிறது இந்தாண்ட வந்துச்சுன்னா தலைகீழா மாறும், 7/22ன்னு மாறும். இந்த 2ங்கிறது டினாமினேட்டர்ல வந்துருமா? அப்ப இன்ட்டு 2ன்னு வரும். அப்ப இதையும் கட் பண்ணோம்னா 4 டைம்ஸ்ன்னு கிடைக்கும். இதையும் கட் பண்ணா இது 2 டைம்ஸ், இது என்னவா இருக்கும் 4 டைம்ஸ். அகைன் இதையும் கட் பண்ணலாம், 11th டேபிள்ல கட் பண்ணா இது 2. அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா ஆரோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும், 14ன்னு கிடைக்கும். ஆனா இங்க என்ன கேக்குறாங்க, சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா ஆஃப் சர்க்கிளோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்போம், πr இருக்கு இல்லையா? இதானே ஏரியா ஆஃப் சர்க்கிள். அப்ப πr என்ன வேல்யூ, 22 டிவைடட் பை 7. இங்க ஆர் ஸ்கொயர் தான் என்னன்னு கேக்குறாங்க. ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஆர் ஸ்கொயர் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ஆர் ஸ்கொயர் தான் இங்க என்னன்னு இருக்கும், 14 ஸ்கொயர். πr ஸ்கொயர்ங்கிறது தான் இதுக்கான ஃபார்முலா. அப்ப ஆர் ஸ்கொயர்னும் போது இதை மல்டிபிள் பண்ணி இதையும் கட் பண்றோம். ஏன்னா இன்ட்டு 14 இருக்கும். அப்ப 22 × 14 × 14 டிவைடட் பை 7 இருக்கும். இது 2 டைம்ஸ்ன்னு இருக்கும். இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இது 44 × 14. அப்ப 616 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். ஓகேவா, அப்ப 616 ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சீரியஸ்ல என்னன்னா கொஸ்டின் மார்க் இருக்கிற பிளேஸ்ல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இதோட கம்பேர் பண்ணி செக் பண்றோம். இங்க 746 இருக்குது, இங்க 374 இருக்கு. இதை பார்க்கும்போது இதுல பாதியா இருக்குமோங்கிற மாதிரி தெரியுது இல்லையா? ஏன்னா 746ஓட பாதி தான் இது, ஒண்ணு மட்டும் என்னவா இருக்கு, ஆட் ஆகி இருக்க மாதிரி இருக்கு. சோ இதை செக் பண்ணி பார்க்கலாம். அப்ப 746ங்கிறது 374 மாறி இருக்குன்னா 2ஆல டிவைட் பண்ணி செக் பண்றோம். அப்ப 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 டைம்ஸ் இருக்கும், 7 2 14 அண்ட் 3 டைம்ஸ் இருக்கும். 376ங்கிறது 373ங்கிறது தான் அதோட பாதி. ஆனா என்னவா இருக்கு, 4ஆ இருக்கு. அப்ப +1 பண்ணிருக்காங்க. அப்ப +1 ஆட் பண்ண பிறகு என்னவா இருக்கும், 374ங்கிறது இங்க கிடைச்சிருக்குது இல்லையா? சேம். அப்ப அதே பேட்டர்ன்ல தான் இதுவும் இருக்கும்னு செக் பண்ணி பார்க்கலாமா? அடுத்தது என்னவா இருக்கும், 374 அப்படிங்கிற வேல்யூவை 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு, 1 டைம் 8 டைம்ஸ் 7 டைம்ஸ் கிடைக்கும். பிளஸ் இங்க என்ன இருக்கு, 88 இருக்கு, இங்க 7 தான் இருக்கு. சோ என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 188 கிடைக்கும். சோ எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காங்க, 2ஆல டிவைட் பண்ணி 1 என்ன பண்ணிருக்காங்க, ஆட் பண்ணிருக்காங்க. சோ அப்ப இங்கேயும் என்னதான் பண்ணிருப்பாங்க, அதே ட்ரிக் தானே யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப 2978ஓட 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 டைம் கிடைக்கும், 4 டைம்ஸ் 7 2 8 2 16 அகைன் அப்படின்னு
அப்படிங்கும்போது 9 இருக்கும். அதோட என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணணும் இல்லையா? அப்போ 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும், 1 4 9 and 0 கிடைக்கும். இந்த ஆன்சர் எங்க இருக்குது, 1490. ஆப்ஷன் இ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இங்க ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, கொஸ்டின் மார்க் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது இடத்துல என்ன ஆன்சர் வரும்ங்கிறத கேட்குறாங்க. ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம், டிஃபரன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ டிஃபரன்ஸ் செக் பண்ணும்போது இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் அங்கே 23 இருக்கு, இங்க வந்து 106 இருக்கு இல்லையா? 106க்கும் 123க்குமான டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னவா இருக்கும், இங்க 23 இருக்கு, இங்க 6 இருக்கு. அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 23ல 6 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும், 6, அங்க ஒரு 7, அப்ப 17 கிடைக்குமா? ஓகே, அப்ப 17 கிடைக்குது. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் செக் பண்றோம் அப்படின்னா இங்க 136 இருக்கு, இங்க 123 இருக்கு. அப்ப இதோட டிஃபரன்ஸ் இங்க என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா 13 இருக்கு இல்லையா? 6 அப்படிங்கும்போது 13 இருக்கு. அடுத்தது இதுக்கும் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது என்னவா இருக்கும் அப்படின்னா 11 இருக்கு இல்லையா? அப்ப 11 இருக்கு. அப்ப இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்னன்னு தெரியுது, இந்த நம்பர் 17 இருக்கு, இந்த நம்பர் 13 இருக்கு, இங்க 11 இருக்கு. இது என்ன நம்பரு, பிரைம் நம்பரா? அப்ப பிரைம் ஃபேக்டர்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 7 கிடைக்கணும். அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி பாருங்க, என்னன்னு கிடைக்குது, 7 இருக்குதா, 54ல இருந்து 47 மாறி இருக்கு, 4 3 7, அப்ப 7ங்கிறது கிடைச்சிருக்கு. அப்ப அடுத்த நம்பர் என்னவா இருக்கணும், இதுக்குமான டிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும், 5 இருக்கணுமா? அடுத்தது என்னவா இருக்கணும், 5 ஆட் ஆகி இருக்கணும். அப்ப இதோட 5 ஆட் பண்ணா என்ன கிடைக்குமோ அதுதான் இதுக்கான ஆன்சரா இருக்கும். அப்போ 154ஓட 5 ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 159 கிடைக்கும். 159ங்கிறது இருக்கா, ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொன்னா வாட் கம், அதாவது கொஸ்டின் மார்க் இருக்க பிளேஸ்ல என்ன ஆன்சர் வரும்னு கொஸ்டின் கேக்குறாங்க. சோ என்ன வரும், அப்ப 12ங்கிறது என்னவா மாறி இருக்கு, 18 மாறி இருக்கு. சோ ஏதோ ஒரு மல்டிபிள் தான் நடந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணும்போது 12ஓட என்ன மல்டிபிள் பண்ணா 18 கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? 12க்கு டிஃபரன்ஸ் அப்படின்னா 18 மாறி இருக்கு, அடுத்தது 36 மாறி இருக்கு, மல்டிபிள் வேல்யூஸ் தான் மாறி இருக்கு. ஏன்னா இருக்க வேல்யூஸ் எப்படி இருக்குது, அதிகமா ஆகிருக்கு. அப்படிங்கும்போது பிளஸும் பண்ணல இல்லையா, பிளஸும் பண்ணல. அப்படிங்கும்போது 12ங்கிறது 18 மாறி இருக்கு. அப்படிங்கும்போது என்ன நம்பரால மல்டிபிள் பண்ணி இருந்தா 18 மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ 1.5 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இதோட வேல்யூ 118 கிடைக்குமா? 180 அப்படின்னு கிடைக்கும். 1 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 118ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது 18ங்கிற நம்பர் என்னவா மாறி இருக்குன்னா 36 மாறி இருக்கு இல்லையா? அப்ப 36 மாறணும் அப்படின்னா இதோட என்ன மல்டிபிள் பண்ண, 2ஆல மல்டிபிள் பண்ணலாமா? ஏன்னா 2ஆல மல்டிபிள் பண்ணா என்னவா மாறிடும், 36 மாறுமா? அப்ப 2ஆல இங்க மல்டிபிள் பண்ணி இருந்தோம்னா 36ங்கிறது கிடைச்சிருக்கு. அப்ப 36 அப்படிங்கிறது எதால மல்டிபிள் பண்ணி இருந்தா 90 மாறி இருக்கும் அப்படின்னு. இங்க 1.5ன்றது 2 மாறி இருக்கு அப்படிங்கும் போது அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்ங்கிறத யோசிக்கும். அப்ப ஒரு வேல்யூ 1.5ல இருக்கு, அடுத்தது 2 இருக்கு. 36ங்கிறது 90 மாறி இருக்கு அப்படின்னா இங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 2.5ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? 2.5 அப்படிங்கும்போது 36ஓட 2.5 மல்டிபிள் பண்ண அப்படின்னா 900ன்னு கிடைக்கும். 1 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், 90 அப்படிங்கிறது கிடைக்குமா? ஓகே, அப்ப 200 அடுத்தது 90 அப்படின்ற நம்பர் என்னவா மாறி இருக்கு அப்படின்னா 270 மாறி இருக்கு இல்லையா? அப்ப 270 அப்படின்னா 3ஆல மல்டிபிள் பண்ணிருப்பாங்களா? அப்ப 3ஆல மல்டிபிள் பண்ணா 217 கிடைச்சிருக்கு. அடுத்து 270 அப்படின்ற நம்பர் தான் என்னவா, ஒரு நம்பர் 1.5 அடுத்தது 2.5 அதிகப்படுத்திருக்காங்க இல்லையா? அப்படி செக் பண்ணும்போது இங்க என்ன நம்பரா இருக்கும், 3.5ன்னு இருக்குமா? அப்ப 3.5 அப்படிங்கும்போது 945 and 0 வரும். 0ங்கிறதுனால ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 945ன்னு கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது எல்லா நம்பருமே ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு, அதை வச்சு என்ன அப்படிங்கறத செக் பண்ணலாம். அப்ப 14ங்கிறது என்னவா மாறி இருக்கு, 23 மாறி இருக்கு அப்படிங்கும் போது அங்க 6 இங்க 3ன்னு மாறி இருக்கு. அப்ப 14
23. அப்ப 6 7 8 9 இருக்கிறது. இங்க இதோட டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 9. அடுத்தது 23ங்கிறது 34 மாறி இருக்கு அப்படிங்கும் போது இதோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்குங்கிறத பார்க்கலாம். 23ங்கிறது இதோட 7 8 9 10 11 அப்படிங்கும் போது இதோட வேல்யூ 11ங்கிறது சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் 9ல இருந்து 11 மாறி இருக்கு. ஓகேவா? அடுத்தது இதோட டிஃபரன்ஸ் பார்க்கலாம். 7ங்கிறது இங்க 3 and 1 9 11 13 மாறி இருக்கு. அப்ப இதோட சீரியஸ் பார்க்கும்போது என்னவா இருக்கு? ஆட் நம்பரா இருக்கா? 9க்கு அப்புறம் அப்படிங்கும்போது 11 மாறி இருக்கு. 11க்கு அப்புறம் என்னங்கிறது 13 ஆட் நம்பரா சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது 13க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும் ஆட் நம்பர்ல அப்படின்னு பார்த்தோம்னா 15ங்கிறது இருக்குமா? அப்ப 15 இதோட ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்குதோ அதுதான் அதுக்கான ஆன்சர் ஆகும். இப்போ 47ஓட 15 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 62ங்கிறது கிடைக்குமா? அப்ப 62ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்னன்னா அதாவது கொஸ்டின் மார்க் இருக்க பிளேஸ்ல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இங்க 13ங்கிற நம்பர் 37 மாறி இருக்கு. அப்ப 13ன்ற நம்பர் 37 மாறி இருக்குன்னா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத செக் பண்றோம். என்னவா இருக்கும்? அப்ப 3ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? 9ன்னு இருக்கும். இங்க செக் பண்ணி பார்க்கலாம். 13 நம்பரோட 3 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 9 and 39 இருக்கு. ஆனா இங்க என்ன இருக்கு? 37 இருக்கு. சோ 7 மாறணும் அப்படின்னா -2 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? 37 கிடைச்சிரும். சோ இதுவா இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்பரையும் என்ன பண்ணிக்கலாம்? இதோட செக் பண்ணி பார்க்கலாம். அப்ப 37ஓட 3 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 21 3 9 1 11. அப்ப 111 கிடைக்குது. அதோட என்ன பண்ணலாம்? -3 இங்க -2 அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 109ங்கிறது கிடைக்குதா? சோ இந்த வேல்யூ இந்த ட்ரிக் தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படிங்கும் போது இங்க என்ன நம்பர் இருக்குது? 973 இருக்கு. 973ஓட 3 மல்டிபிள் பண்ணி மைனஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பண்ணணும் இல்லையா? அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்னங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அப்ப இதை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் ஆன்சரு? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 200 -2 அப்படிங்கும் போது 2990 அப்படிங்கிறது கிடைக்கும். இதோட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பண்ணணும். அப்படின்னா 2917 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா a man invested 9000 in simple interestல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. X% ஆஃப் அதாவது அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியாது. ஆனா என்னன்னு கொடுத்திருக்காங்க? X%ன்னு கொடுத்திருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா 7 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. அதோட ரேஷியோ என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அமௌண்ட்டுக்குமான ரேஷியோ என்னன்னா 7:10ங்கிற ரேஷியோல கொடுத்திருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லி என்ன கேக்குறாங்க அப்படின்னா find the interest received by the man. அவங்க இன்ட்ரெஸ்ட் என்ன ரிசீவ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது தான் क्वेश्चन கேக்குறாங்க. இங்க கொடுத்திருக்கிறது ரேஷியோ. சோ இத வச்சு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோட இன்ட்ரெஸ்ட் என்னங்கறத கண்டுபிடிக்கணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா X% அப்படிங்கும்போது இது எப்படி எடுத்துக்கலாம்? இங்க கொடுத்திருக்கிறது பெர்சன்டேஜ், அது இயர். சோ ரெண்டையுமே என்ன பண்ணிக்கலாம்? அமௌண்ட்ங்கிறது இதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாமா? அப்ப X%னா 7% 7x% ஈக்குவல் டு இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் என்னன்னு கொடுத்திருக்காங்க? 7/10ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதையுமே இன்னும் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 7x divided by 100 equal to 7/10ன்னு எழுதலாம். அப்ப ஈக்குவல் டு இதுக்கும் கேன்சல் பண்ணலாம். வேற என்ன கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 into 7ங்கிறது ஈக்குவல் டுக்கு இந்தாண்ட வந்துச்சுன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டரா சேஞ்ச் ஆகும். ஸோ ஈக்குவல் டுக்கு இந்தாண்ட எடுத்துட்டு போனோம் அப்படின்னா எப்படி மாறும்? 10ங்கிறது 70 மாறும். அப்ப 7x is equal to 70. அப்ப x is equal to என்னவா இருக்கும்? 10ன்னு கிடைக்குமா? x ஓட வேல்யூ 10 அப்படின்னா இங்க எத்தனை பர்சன்டேஜ்? 10%ன்னு இருக்குமா? அப்ப இதுல 10%ங்கிறது போக மீதி இருக்கிற அமௌண்ட் தான் என்ன பண்ணிருப்பாரு? அவரு ரிசீவ் பண்ணிருப்பாரா? அப்ப 10%ங்கிறது இருக்கிற பிரின்சிபல்ல இருக்கிற 9000ல 10% வேல்யூ அப்படின்னா 900. அப்ப 900 மைனஸ் பண்ணன பிறகுதான் அவர் என்ன பண்ணிருப்பாரு? அவரு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணிருப்பாரா? அப்ப அவர் இன்ட்ரெஸ்டா ரிசீவ் பண்ணது எவ்வளவா இருக்கும்? 6000
300 rupees அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்றாங்கன்னா டாம் அண்ட் செர்ரி, அதாவது ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாம்ங்கிறவங்க ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு 8 days எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. டாம்ன்றவங்க 8 days எடுத்துக்கிறாங்க. டாம் அண்ட் ஜெர்ரி, டாம் பிளஸ் செர்ரி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு எடுத்துக்குவாங்க அப்படின்னா 2/3 days எடுத்துக்கிறதா சொல்றாங்க. தென் என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த செர்ரி அலோன் கம்ப்ளீட் த ஹோல் ஒர்க், அதாவது செர்ரின்ற பர்சன் மட்டும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஹோலா எத்தனை நாள் எடுத்துக்குவாங்கன்னு கேக்குறாங்க. சோ இதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாம். டோட்டல் ஒர்க்கை வச்சு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாம். அப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்ப 24/3ங்கிறது இருக்குமா? அப்ப டாம் அண்ட் செர்ரி ரெண்டு பேரும் சேர்ந்தா 24/3ன்னும் டாம் மட்டும் செஞ்சா 8 daysங்கும் போது இதுல இருந்து செர்ரிங்கிறவரோட ஒர்க்கை பிரிக்கலாமா இல்லையா? அப்ப செர்ரின்றவரோட ஒர்க் அப்படிங்கும் போது 2ங்கிறது கிடைக்குமா? அப்ப டாம் அண்ட் செர்ரி அப்படிங்கும் போது இவரு 24 ஒர்க்குங்கிறதும் இவரு மீதி இருக்கிற ஒர்க்குன்னு சொல்லலாமா? அப்ப 8ன்னு எடுத்துக்கலாமா? இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா இவங்களோட எஃபிஷியன்சி என்னங்கிறது தெரிஞ்சிருமா? ஓகேவா? இவங்கள இருந்து இவங்களோட எஃபிஷியன்சி 1:3ங்கிற ரேஷியோல இருக்கும். அப்ப டோட்டல் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4ங்கிறது தான் டோட்டல். அதுல 1:3ங்கிற ரேஷியோல இருக்காங்க. ஆனா யார கேக்குறாங்க, செர்ரியோட ஒர்க் கேக்குறாங்க. அவரு மட்டும் அந்த ஒர்க்கை தனியா செய்யறதுக்கு அப்படின்னு. ஆல்ரெடி ஒரு ஒர்க்கை இவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ரிமைனிங் இருக்க ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா 2. அப்ப டோட்டல் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா 4 3 அப்படிங்கும் போது இங்க 8 daysங்கிறது தான் அந்த ஒர்க். என்ன டாம் கேன் கம்ப்ளீட் யுவர் ஒர்க் இன் 8 days அப்படிங்கும் போது இங்க டோட்டல் ஒர்க்குங்கும் போது இது ரேஷியோல கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் ஒர்க் இது ரெண்டுக்கும் எல்சிஎம் அப்படிங்கும் போது 8ன்னு கிடைக்கும். அப்ப டோட்டல் ஒர்க் 8 அப்படின்னா அதுல என்ன பண்றாங்க, இவங்க ரெண்டு பேரும் தனியா, அதாவது செர்ரி மட்டும் தனியா செய்யறதுங்கும் போது இதுல ஆல்ரெடி ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாருன்னா 3ல 1 போனுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 2ங்கிறது இருக்குமா? அப்ப 8/2ங்கும் போது இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்குமா? அப்ப செர்ரி மட்டும் அந்த ஒர்க்கை தனியா செய்யறதுக்கு அப்படிங்கும் போது எத்தனை நாள் எடுத்துக்குவாங்க அப்படின்னா 4 days எடுத்துக்குவாரு. ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு வில்லேஜோட பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. 4520 இருந்த 2022ல 4520 இருந்த மக்கள் தொகை 2023ல எவ்வளவு மக்கள் தொகையா மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5650 மாறி இருக்கு. என்ன கேக்குறாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் த வில்லேஜ் ஆஃப் பாப்புலேஷன், அதாவது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இதோட பர்சன்டேஜ் தான் கேக்குறாங்க. அப்ப 4520 இருந்து 5650 மாறி இருக்கு அப்படின்னா இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கும், 3 and 1 1130 அப்படிங்கிறது தான் இதுக்கான டிஃபரன்ஸ். இதுதான் எத்தனை பர்சன்டேஜ்னு கேக்குறாங்க. இதோட பர்சன்டேஜ் தெரியணும் அப்படின்னா எப்படி பண்ணுவோம், பேசிக்கா இருந்த 4520ல இருந்து என்னவா மாறி இருக்கு, 1130 மாறி இருக்கு அப்படின்னு அது டிஃபரன்ஸ். ஓகேவா? அப்ப அதோட டிஃபரன்ஸ் என்னங்கிறத கேக்குறாங்க. பர்சன்டேஜ் தான் என்னன்னு கேக்குறாங்க இல்லையா? இதோட இன்க்ரீஸ் ஆன பர்சன்டேஜ் என்ன? அப்ப இன்க்ரீஸ் ஆன பர்சன்டேஜ் போது என்ன கட் பண்ணலாம், இதையும் கட் பண்ணோம்னா 0க்கு 0 கட் பண்ணிடலாம். இதையும் கட் பண்ணோம்னா 2 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் அண்ட் 6 டைம்ஸ். இதையும் 2ஆல கட் பண்ணோம் அப்படின்னா 5 டைம்ஸ் அப்படிங்கும் போது 0ன்னு இருக்கும். இது 1 டைம், இது 2 டைம்ஸ் கட் பண்ணலாம். அப்ப இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 25ங்கிறது கிடைக்கும். அப்ப 25% அப்படின்னு 22ல இருந்து 23 மாறுறதுக்கான இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்ப்போம். அப்ப ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா the age of E after 4 years is 22 years அப்படின்னு சொல்லிருக்காங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஏஜா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 22ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 4 வருஷத்துக்கு அப்புறம் 22 அப்படின்னா பிரசன்டா என்னவா இருந்திருக்கும். அப்ப ஈயோட பிரசன்ட் என்னங்கிறது கண்டுபிடிக்கலாமா, பிரசன்ட் ஏஜ் என்னங்கிறது. அப்ப 4 வருஷத்துக்கு அப்புறம் 22 அப்படின்னா 22ஓட -4 பண்ணோம் அப்படின்னா பிரசன்ட் ஏஜ் இப்ப இருக்கிற ஏஜ் என்னங்கிறது தெரியுமா? அப்ப 4 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 18ங்கிறது கிடைக்குமா? அப்ப ஈயோட பிரசன்ட் ஏஜ் என்னவா இருக்கும், 18 இருக்கும். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, and the sum of the present age of E and R. E ஓட ஏஜும் R ஓட ஏஜையும் சம் பண்ணா என்ன கிடைக்குதுன்னு சொல்லிருக்காங்க, 48ன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு E ஓட ஏஜ் தான் இங்கே தெரிஞ்சிருச்சு இல்லையா? அப்ப R ஓட ஏஜ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப 18 இயர்ஸ் ஈல இருந்து மைனஸ் சம் பண்ணா 48னா இவரோட மைனஸ் பண்ணோம்னா R ஓட ஏஜ் என்னங்கிறது தெரியுமா? அப்ப 18ஓட 48 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா R ஓட ஏஜ் என்னன்னு கிடைக்கும்,
30 இயர்ஸ்ன்னு கிடைக்குமா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆர் இஸ் 10 இயர்ஸ் ஓல்டர் தென் கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கேவோட வயசு எப்படி இருக்கும் அப்படின்னா 10 இயர்ஸ் ஓல்டர் தென் ஆர். ஆரை கம்பேர் பண்ணும்போது 10 இயர்ஸ் பெரியவனா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இப்ப இருக்க பிரசன்ட் ஏஜ் அப்படிங்கும் போது என்ன இருக்கும்? 13 இயர்ஸோட ஓல்டர் தென். அப்ப இதோட இதை கம்பேர் பண்றாங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? கேங்கிறவனை விட ஆறுன்றவங்க எப்படி இருப்பாங்க? 10 வருஷம் பெருசு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப பிரசன்ட் இயர் என்னவா இருக்கும்? 10 இயர் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 20 அப்படின்னு கிடைக்குமா? அப்ப கேவோட ஏஜ் என்னவா இருக்கும்? 20 இயர்ஸ் இருக்கும். என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் த பிரசன்ட் ஏஜ் ஆஃப் கே. கேவோட ஏஜ் என்னன்னு சொல்லியிருக்காங்க இங்க 20. அப்ப 20 இயர்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இதோட கண்டினியூ பார்ட் 2ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.